இந்நிகழ்ச்சியில் வரும் காட்சிகள் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. மதி, தலைவரே பொறுமை பொறுமை. தலைவரே, இதுக்கு நம்ம வண்டியிலே வந்திருக்கலாமே. யோ வாயா, வண்டியில் வந்தால் எவனும் மதிக்க மாட்டாயா. ஓ, படியேறி வந்து ஓட்டு கேட்டால் தான் கருன்னு ஓட்டாத ஒரு 10 ஓட்டு விழும். பொத்திக்கிட்டு வாயா. தலைவரே இருங்க, இதை போடுங்க, அப்போ தான் நம்புவாங்க. இப்போ தான் நீ தொண்டை நிரூபிச்சிருக்கு. நானும் போட்டுக்கிறேன். வா, தலைவரே செட்டு. அடுத்த தொகுதியில் நீ தான் தலைவர். சரிங்க. என்ன தலைவரே பார்க்குறீங்க? யோ, எந்த இடையா இது? தலைவரே நம்ம தொகுதி தான். நம்ம தொகுதியா? ஆமாம். பரவாயில்லையா, நல்லா தான் டெவலப் ஆகிருக்கு. ரொம்ப நாளாக இருந்து வந்து. போன எலெக்ஷன் அப்போ வந்தது. யோ வாயா, மைக்கு வச்சு நீ எல்லாம் சத்தமாக சொல்லியா. பொத்திக்கிட்டு வாயா. தலைவரே இங்கே ஏதோ போட்டிருக்கு பாருங்க. மதி ஒரு நிமிஷம் நில்லுங்க மதி ஒரு நிமிஷம் நில்லுங்க மதி. இன்னும் யாருமே வரல. யார் அது பூட்டின வீட்டில் பெல் வச்சுட்டு இருக்கிறது? ஓ நீங்களா? வணக்கம் தம்பி. வெளியே போர்டு இருந்தது பார்க்கல? வெளியே ஓகே தம்பி, மறக்காமல் நம்ம கட்சி எது ஓட்டு நம்ம போட்டுருங்க. கட்சியா? உங்கள் கட்சின்னு சொல்லுங்கள், விட்டா நம்மளையும் அதிர்ஷ்டம் உதவிடும். சரி, எங்கள் கட்சிக்கு மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. இதான் நம்ம வாக்குறுதி. பார்த்து படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட்டு போடுங்க. எங்கள் பணத்தை எடுத்து எங்களுக்கே கொடுக்குறீங்க. 2000 நோட்டு அச்சு அடிக்கிறத விட்டே 2 வருஷம் ஆகுது. உங்களுக்கு மட்டும் எப்படா புதுசாக கிடைக்குது? சரி தம்பி, கிளம்புறோம். மறக்காமல் நம்ம சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. மதி, உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? மதி, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? மதி உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்களே. ஃபர்ஸ்ட் என் பேர் சொல்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டு? உங்கள் ஃப்ரெண்டு பிரியா இருக்காருங்க. என் ஃப்ரெண்டு பிரியாக்கு அவங்க மூலியமாக தாங்க உங்கள் பேர் தெரியும். 4 இடத்துக்கு போகணும். இருங்க, என்ன அவசரம், போகலாம். உங்கள் அறிக்கையை படிக்கிறேன், என்ன அறிக்கை விட்ருக்கேன்னு பார்ப்போம். கோயில்களுக்கு 500 கோடி பராமரிப்பு பணிக்காக ஒதுக்கப்படும். மசூதி மற்றும் தேவாலயம் ஆகியவருக்கு 200 கோடி ஒதுக்கப்படும். அதே நீங்கள் கோயில்களுக்கு 500 கோடி, மசூதி மற்றும் சர்ச்சுக்கு 250 கோடி. எல்லா மதமும் ஒன்றுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நிதி மட்டும் வேறு வேறையாக இருக்கே. இல்லை மத அரசியல் பண்ணுறதுலன்னு இந்த அறிக்கை வேறு விட்றீங்க. மதி ஒரு நிமிஷம் நில்லுங்க மதி. இருங்க, 2வது அறிக்கை படிப்போம். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். அப்போ வேலை இல்லாமல் இருக்கிற பட்டதாரிகளுக்கெல்லாம் ஊக்கத்தொகை வழங்கிட்டா அப்போ அவங்க வேலைக்கு போக தேவையில்ல, அப்படி தானே? இந்த மாதிரி ஊக்கத்தொகை வழங்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு இந்த பணத்து மூலிமா ஒரு வாய்ப்பு தரலாம்ல. வேலை தேடுறதுக்கு ஊக்கத்தொகை உதவியாக இருக்கும்லங்க. கொடுக்குற மாதிரி கொடுத்து அதையும் நீங்களே வாங்கிக்கிறீங்க. மதி, எதுக்கு என் பின்னாடியே வரீங்க? இல்லை மதி, சும்மா என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் வேஸ்ட். உங்கள் செருப்பு தேயறது தான். மதி நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்களேன். என்ன சொல்கிறத கேட்கணும்? நீங்கள் எதுவும் சொல்ல மதி. வேண்டாம். அடுத்த அறிக்கையாச்சு என்னன்னு பார்ப்போம். நடைபாதைவாசிகளுக்கு இரவு நேர காப்பகம் அமைக்க வழங்கப்படும். கடந்த 10 வருஷமாக நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு தோணலை எந்த மாதிரிலாம் பண்ணணுன்ட்டு. இப்போ எலெக்ஷன் வருதுன்னு சொன்ன உடனே இஷ்டத்துக்கு எதையாவது சொல்கிற வேண்டியது. மதி, முதல்ல என் பேரை சொல்கிறத நிறுத்துங்க. சரிங்க, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை. அடுத்த அறிக்கையை பாடம். அனைத்து பள்ளிகளுக்கும் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடம். இது எவ்வளோ பெரிய கேவலம், அசிங்கம் தெரியுமா? தமிழ்நாட்டை தமிழ் கட்டாய பாடம். சூப்பர். அப்போ இத்தனை நாளாக தமிழ் கட்டாய பாடமாக இல்லாதப்ப நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? சொந்த மாநிலத்தில் சொந்த மொழியை படிக்க வாக்குறுதி கொடுக்குறீங்க. அப்போ இத்தனை நாளாக ஆட்சி செஞ்சது யார்? மதி,
இல்லைரு 4வதோட முடிச்சிருங்க. 5வது போனால் அடிச்சிருவான் போல இருக்கு. டேய் சும்மாறா. நீங்கள் படிங்க. மருத்துவ படிப்பு தேர்வுக்கு இலவச பயிற்சி முகாம் அமைக்கப்படும். எத்தனை உயிர் போனாலும் உங்களுக்கு கவலை இல்லைல்ல. சாதாரண குடும்பத்தில் பிறந்த யாரும் மருத்துவம் படிக்கவே முடியாதுல்ல. ஏன் நுழைவு கட்டணத்தை தடை பண்ணுவோன்னு கோரிக்கை விடுங்க. அது உங்களால முடியாது. ஏன்னா ஆட்சி பண்றதே நீங்கள் இல்லை. சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகபட்சம் இருக்க ஆசையை அவங்க பெற்ற பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணுன்றது தான். இப்போ உங்களால் அதுவும் இங்கே நடக்காமல் போயிடுங்க. மதி ஒரு நிமிஷம் நில்லுங்களா? உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது என் பேரை சொல்றதை நிறுத்துங்கன்னு? சரிங்க, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் இதுவே கேளுங்க. லாஸ்டா இருக்கட்டும். இனிமே என் பின்னாடி வராதீங்க. இன்னொரு முறை வந்தீங்க செருப்பு பிஞ்சிடும். ஒரு நிமிஷம் நில்லுங்களா? வருஷத்துக்கு 7 சிலிண்டர் இலவசம். ஏன் இதே மாதம் போன வருஷம் எல்லோரும் லாக்டவுனில் வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் கஷ்டப்பட்டுருந்தாங்களே, அப்போ கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? அப்போ வெறும் சோத்து போட்டதை வீட்டுக்கு ஒன்று கொடுத்துட்டு அதை வேற வெக்கமே இல்லாமல் ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் வேற போட்டு. தம்பி அதுக்கு தான் அந்த 2000 கோடி வந்து 2500 தான். 2500 கொடுக்குன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்கோம். என்ன அறிக்கை விட்டிங்களோ? மதி ஒரு நிமிஷம் நில்லு. குடியுரிமை சட்டத்தை கைவிட சொல்லி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம். இந்த சட்டத்துக்கு முதல்ல ஆதரவு தெரிவிச்சதே நீங்கள் தான். அது எப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வாக்குறுதி கொடுக்குறீங்க எனக்கு தெரியல. மதி ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க மதி. நான் கோவம் வருதா? என்னை அடிக்கணும் போல தோணுதா? தோணும். ஆனால் உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா ஏன் எனக்கு தெரியும். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மக்களையும் மறந்துடுறது, கொடுத்த வாக்குறுதியும் மறந்துடுது. அது சரி, அரசியல்வாதிகளுக்கு மறந்து இருக்கிறது வாஸ்தவம் தானே. ஆனால் ஞாபகம் மறதி இருக்குது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி மக்கள் எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்களேன் மதி.